ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜைன். இன்னைக்கு நாங்கள் கப்பல்ஸுக்கு இடையில் காணப்படுற செவிமடுத்தல் எப்படி இருக்கணும், அதாவது லிஸ்னிங் எப்படி இருக்கணும்ன்றதான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்களோட பார்ட்னர் எங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வர நேரம் அதை சரியான முறையில் லிசன் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் ஆக்டிவ் லிஸ்னிங். முற்று முழுதாக எங்களோட மற்ற வேலை எல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டு நாங்கள் அவங்க சொல்கிறத ஐ டு ஐ கண்டாக்ட் வச்சு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா கேட்கணும். நாங்கள் பெரும்பாலுமே அது செய்கிறதில்ல. பெரும்பாலுமே நாங்கள் செய்கிறது என்னது, எங்களோட வேலையோடு சேர்த்து பார்ட்னர் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறது. உதாரணமாக ஃபோனில் ஒரு வேலை இருந்தால் அதை அப்படியே செஞ்சு கொண்டே ஜஸ்ட் பார்ட்னர் சொல்கிறத கேட்குறது. இது பொருத்தம் இல்லை. நாங்கள் ஆக்டிவ் லிஸ்னிங்னு சொல்கிற நேரம் அவங்களோட முகபாவங்கள், அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி மாறுது, அவங்க அதை ஃபீல் பண்ணி சொல்கிறாங்களா, அழுதுட்டு சொல்கிறாங்களா, இல்லை சந்தோஷமாக சொல்கிறாங்களான்னு சொல்லி பார்த்து பேசினா மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்யும், சரியான புரிதலை எங்களுக்கு அடைஞ்சு கொள்ள முடியுமாக இருக்கும். எங்களோட பார்ட்னர் எங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வர நேரமே நாங்கள் பொதுவாக மைண்டில் எங்களுக்கு என்னோட அப்பா இன்றைக்கும் தொடங்கிட்டா, என்ன கதை சொல்ல போகிறாவோ தெரியா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் அந்த விஷயத்த கேட்க போனோம்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நெகட்டிவான ஒரு ஆன்சர் எங்களோட மைண்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். ஸோ இங்கே உங்களோட பார்ட்னர் உங்கள்கிட்ட சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் எதிர்பார்க்குறாவான்றது கேள்விக்குறி. ஸோ இங்கே லிசன் பண்ண வேணும்ன்றது தான் பேஸ். நீங்கள் அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண தேவையில்ல. நீங்கள் அவங்கள கவனித்து அவங்க சொல்கிறத சரியான முறையில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க என்றதை அவங்களோட பார்ட்னர் உணர்ந்துட்டாலே அந்த அவங்க சொல்கிற விஷயத்துக்கான ஆன்சர் அவங்களே எடுத்துக்கொள்வாங்க. அவங்களுக்கு அது ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். உங்களோட பார்ட்னர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அந்த விஷயத்துக்கு ஆன்சர் தேடாதீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ப்ரிப்பேராக தேவையில்லை. முதல்ல அவங்க சொல்கிறத முழுசாக கேளுங்க. அவைக்கு எந்த விஷயத்த சொல்ல வராங்கன்றதை நாங்கள் என்ன செய்யணும், முழுமையாக கேட்கணும். அதுக்கு பிறகு அவங்க சொன்னதை முழுமையாக நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு வரணும். அதுக்கு பிறகு அதை பற்றி நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம். நாங்கள் பேச்சு ஸ்டார்ட் பண்ண முதவே ஓ நீ இப்படித்தான், நீ செஞ்ச வேலையில தான் இப்படி நடந்திக்கும், எப்பயுமே இப்படித்தான், ஒரே என்கிட்ட கதை சொல்லி கொண்டிருக்கிறாய் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எங்களோட வார்த்தை பிரயோகங்கள் ஆரம்பிச்சுட்டுண்டா அவங்க சொல்ல வந்த விஷயத்த முழுமையாக சொல்லக்கூடிய நிலை காணப்படாது. அப்போ ஆரம்பத்திலே நாங்கள் அவங்கள இக்னோர் பண்ணினதா தான் கருதப்படும். ஸோ முதல்ல அவங்க சொல்கிறத நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கேட்குறதுக்கு விரும்புகிறீங்க என்ற விஷயத்தை அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். அதே நேரம் உட்கார்ந்து முழுமையாக ஆக்டிவாக நீங்கள் அவங்க சொல்கிற விஷயங்களை லிசன் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். இப்படி நீங்கள் உங்களோட பார்ட்னருக்கு ஒரு ஆக்டிவ் லிஸ்னராக இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புவாங்க. அந்த டைமில் இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. இங்கே சரியான ஆக்டிவ் லிஸ்னிங் இல்லாத காரணத்தினால தான் அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு, அவங்களோட தேவையை நிறைவேற்றி கொள்றதுக்கு ஒரு சரியான பர்சன் இல்லை என்ற காரணத்தினால தான் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தாண்ட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தி அதை கேட்குற ஒரு நபரை தேடிக்கொள்கிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ எங்களோட பார்ட்னருக்கு நாங்கள் ஜெனுவினாக நாங்கள் லிசன் பண்ணுற ஒரு நபராக காணப்பட்டால் இந்த தேர்ட் பர்சன்ட இன்டர்ஃபியர் எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வராது. ஸோ நாங்கள் ஆக்டிவ் லிசனராக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இதுதான் ஒரு கப்பலுக்கு இடையில் உண்மையான நல்ல ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுது. தேங்க்யூ ஸோ மச்.